Hello my dear friends and my dear brothers and sisters, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ மூலம் என்ன தெரிஞ்சுக்கிற போறோம் அப்படின்னு சொன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு அவைலபிளா இருக்கு. என்ன போஸ்ட்டுக்கு, எவ்வளவு சேலரி, என்ன ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெரிஞ்சுக்கிற போறோம் இந்த வீடியோ மூலமா. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் வரீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்ல வந்துட்டு வரும். ஸோ ஓகே, லெட்ஸ் மூவ் டு வீடியோஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்க இருந்து அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு வந்திருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் ராஜ்கோட் குஜராத்ல இருந்து வந்துட்டு என்ன பண்ணிருக்கு அப்படின்னு சொன்னா நோட்டிபிகேஷன்ஸ் வந்துட்டு வந்திருக்கு. என்னென்ன போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னேன்னா ரீட் பண்றேன். ஃபர்ஸ்ட் நிறைய போஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க, அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அசிஸ்டன்ட் லேண்ட்ரி, அசிஸ்டன்ட் நர்சிங். நான் மெயின்லி வந்துட்டு இங்க ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது வந்துட்டு இங்க நர்சிங் போஸ்ட் மட்டும்தான். 1 and officers, blood transfusion and clinical physiology, dietitian, junior accounts officer, junior wardens நிறைய இருக்கு. நான் வந்துட்டு இங்க மெயின்லி வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது ரெண்டே தான், ஸ்டாஃப் நர்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபர்ஸ்ட் ஒன் அசிஸ்டன்ட் நர்சிங் வந்துதான் வந்து என்ன பண்ண போறேன், ஃபோக்கஸ் பண்ண போறேன். இங்க எத்தனை போஸ்ட் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா டோட்டல் வந்து 3 போஸ்ட் வந்துட்டு இருக்கு. அண்ட் ஆல்சோ ஹியர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா ஸ்டாஃப் நர்ஸ் கிரேட் 1க்கு வந்துட்டு எத்தனை போஸ்ட் இருக்கு அப்படின்னு சொன்னா டோட்டல் வந்துட்டு 58 போஸ்ட் வந்துட்டு இருக்கு இந்தியா லெவல்ல. ஸோ நீங்க தமிழ்நாட்டில இருந்து அங்க போய் ஒர்க் பண்ண போறோமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. கவர்மெண்ட் ஜாப். ஸோ கண்டிப்பா போய் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா ஒர்க் பண்ணலாம். ஓகே, அந்த கேப்பபிலிட்டி வந்துட்டு தமிழ்நாடு நர்சிங் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு இருக்கு. ஸோ நர்சிங் படிக்கிறவங்க படிச்சு முடிச்சவங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்க ஷேர் பண்ணிக்க. ஓகே, இது வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா மொத்தம் 58, 46 ஃபீமேல் அண்ட் 12 மேலுக்கு வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா கேட்டகரி வைஸா வந்து என்ன பண்ணிருக்காங்க, சப்டிவிஷன் பண்ணிருக்காங்க. என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஓகே, ஹியர் அசிஸ்டன்ட் நர்சிங், பிஎஸ்சி நர்சிங் வந்து 4 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அண்ட் ஆல்சோ ஆர் BSc post certificate or equivalent such as BSc nursing post basic 2-year course from recognized institute should be registered with the Indian Nursing Council or State Nursing Council. எதுலயாச்சும் வந்து என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு சொன்னா ரிஜிஸ்டர் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏஜ் வந்து 21 to 35 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க சொல்றாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் 6 years experience in 200 bed healthcare organization after obtaining degree or equivalent from recognized university or institution desirable. MSc nursing from recognized institute or university. Ability to use computers. கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணக்கூடிய அந்த எபிலிட்டி வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்க நோட் பண்ணுங்க. தட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, இதுல வந்துட்டு எவ்வளவு வேகன்சி இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் நிறைய அசிஸ்டன்ட் ஸ்டோர்ஸ் அண்ட் ஆல்சோ பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன்ஸ் ஆஃபீஸர் அண்ட் கிளினிக்கல் சைக்காலஜி அண்ட் ஜூனியர் வார்டன் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் நிறைய வந்து போஸ்ட் வந்துட்டு அவைலபிளா இருக்கு. அந்தந்த கேட்டகரியா இருக்கவங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, என்னால வந்துட்டு எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ அதனால நான் வந்துட்டு என்ன பண்ணேன், ஸ்பெசிஃபைடா நர்சிங் அண்ட் ஃபார்மசிஸ்ட் வந்து என்ன பண்ணிக்க நான் ஃபோக்கஸ் பண்ணி பிசியோதெரபிஸ்ட் வந்து என்ன பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன பண்ணிக்க ஷேர் பண்ணிக்க. இன்ஜினியரிங், ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் அண்ட் சிவில், ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர் எல்லாத்துக்குமே வந்து போஸ்ட் அவைலபிளா இருக்கு. அண்ட் நான் வந்து அண்ட் ஆல்சோ டெக்னீஷியன் லெபார்டரிக்கு வந்துட்டு அவைலபிளா இருக்கு. மெடிக்கல் பிஎஸ்சி இன் மெடிக்கல் டெக்னாலஜி எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. ஓகே, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து என்ன பண்ணிக்க ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ ஆப்தால்மஜி அவங்களுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க கொடுத்துருக்காங்க. யோகா அண்ட் ஸ்டாஃப் நர்ஸ் இங்கே தான் வந்து நமக்கு முக்கியமாக ஸ்டாஃப் நர்ஸ் பிட்வீன் 21 to 35 எசென்சியல் பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸ் 3 years and பிஎஸ்சி போஸ்ட் சர்டிஃபிகேட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் 3 years experience as a staff nurse grade in minimum 100 bed hospital healthcare institute. இதான் வந்துட்டு அண்ட் வந்துட்டு இங்கே இதில் தான் வந்துட்டு போஸ்ட் வந்துட்டு அதிகமாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் எங்கே வந்துட்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த வெப்சைட்ஸ்லேயே வந்துட்டு அப்ளிகேஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த வெப்சைட்ஸ்க்கு என்ன பண்ணி அப்ளை பண்ணி அப்ளிகேஷன் ஃபீஸ் 3000 for OBC and unreserved categories. SC ST EBS candidates it will be 1500 rupees வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹவு டு அப்ளை எல்லாமே வந்துட்டு இருக்கு. டேரெக்டாக நம்ம வந்து எப்பயும் போல அப்ளை பண்ணுறதா நீங்கள் ஆல்ரெடி எஜுகேட்டட் பர்சன். ஸோ நோ நீட் டு எக்ஸ்பிளைன் ஐ திங்க். ஸோ ஜஸ்ட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வந்து என்ன பண்ணி கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் டெஸ்ட் சென்டர் ராஜ்கோட், அகமதாபாத், நோய்டா, மும்பை மொத்தம் வந்து எத்தனை கொடுத்துருக்காங்க 4 இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. எங்கள் தமிழ்நாட்டிலேருந்து இவ்வளோ தூரம் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணிக்கிறாதீங்க. சிபிடி எக்ஸாம் தான்.
ஓகே அண்ட் ஆல்சோ அட்மிட் கார்டு எல்லாமே வரும் சரிங்களா. கேட்டகரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஃபார் SC/ST ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஃபார் OBC and 10 years age relaxation for BWBD students and ex-servicemen எல்லாத்துக்குமே வந்துட்டு அவங்க தனி கோட்டா வந்துட்டு கொடுத்துருக்காங்க அண்ட் நிறையா கொடுத்துருக்காங்க. ஓகே இது நமக்கு ரீட் பண்ணுறதுக்கு அளவுக்கு டைம் கிடையாது, நான் நெக்ஸ்ட் மூவ் பண்ணிகிட்டே போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இது எதுக்கு அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு அவேர்னஸ், இந்த மாதிரி போஸ்ட்லாம் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறணும். ஓகே அதுக்காண்டி தான் வந்துட்டு இந்த வீடியோ போடுறதுக்கு காரணம். அண்ட் ஆல்சோ இத்தனை போஸ்ட் வந்து இருக்குது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் தெரியாதவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். ஓகே அதுக்காக இந்த மாதிரி வீடியோ ஐ திங்க் இது வந்துட்டு எனாஃப் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ தெரியாதவங்களுக்கு என்ன பண்ணுங்க, வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க, சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.